சீதக்காலி 400 ஆண்டுகளுக்கு முன்பு கீழக்கரையில் கட்டிய திப்பா பள்ளிவாசல் இன்னும் தலையிலிருந்து இருக்கிறது. இது பெரிய திப்பா பள்ளிவாசல் அழைக்கப்படுகிறது. அரங்கியல் திருவாரூரை பாடலோடு கரிங்கற்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல். அதேபோல் மன்னன் கிழவன் சேதுபதி காலத்தில் ராமேஸ்வரம் கோயிலுக்கு பணிகள் நடந்து கொண்டிருந்தது. இந்த பணிகளுக்கு குரு பொறுப்பேற்று ஆலயத்தை சிறப்பாக புதுப்பித்திருந்தார் இந்து முஸ்லிம் ஒற்றுமையில் பெரும் தூணாக நின்று அனைவர் மீதும் அன்பு செலுத்தியவர் வள்ளல் சீதக்காதி. கிபி 1720 ஆண்டில் வள்ளல் சீதக்காதி உயிர் நீத்தார். அவரால் கீழக்கரையில் கட்டப்பட்ட திப்பா பள்ளிவாசல் வளாகத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. சீதக்காதியின் வள்ளல் தன்மையை உயர்வாக கூறும் வகையில் ஒரு சம்பவம் கூறப்படுகிறது. சீதக்காதி மறைந்து அடக்கம் செய்யப்பட்ட நிலையில் அவரால் ஆதரிக்கப்பட்ட புலவர்கள் சீதக்காதியின் கபருக்கு சென்று அவரை அழைத்து, இப்படி எங்களை விட்டு சென்றிருப்பீர்களே, இனி யார்